வெல்கம் டு STV லைஃப். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இசை ஜாம்பவானோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போறோம். இவரோட பேக்ரவுண்ட் எப்படிதான் இசை ஃபேமிலியை சேர்ந்தாலும் இவர் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு சப்போர்ட்லையுமே வராதவர். தன்னுடைய விருப்பத்துறை என்னதான் வேறையா இருந்தாலும் தன்னோட தாய்க்காக இந்த இசைத்துறையை செலக்ட் பண்ணியிருக்காரு. என்னதான் பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே தன்னோட இசைத்துறையில இசை அரசனா இருக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜா அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பாடல் என்ன பிடிக்குங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யுவன் சங்கர் ராஜா ஆகஸ்ட் 31, 1979 சென்னையில பிறந்திருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இசை கலைஞரும் திரைப்பட இசையமைப்பாளரும் இந்திய திரைத்துறையோட இசை ஞானியான இளையராஜாவின் 3வது மற்றும் இளைய மகன் தான் இவரு. யுவன் சங்கர் ராஜா தாயார் பெயர் ஜீவா ராஜையா. இவங்க அக்டோபர் 31, 2011 காலமாயிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்களோட தந்தை மட்டும் இசை ஞானி கிடையாது. அவருடைய குடும்பமே இசையோட வளர்ந்தவங்க தான். அவருடைய அண்ணனான கார்த்திக் ராஜா அவர்களுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய அக்காவோட பேரு பவதாரணி. அவங்களுமே ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின பிளேபேக் சிங்கர், மியூசிக் டைரக்டரும் கூட. யுவன் சங்கர் ராஜா தன்னோட ஸ்கூலிங் லைஃபை சென்னையில உள்ள செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் முடிச்சிருக்காரு. அதுவும் யுவன் சங்கர் ராஜா 10th வரைக்கும் படிச்சிருக்காரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு மிகப்பெரிய டிராவலர் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு பைலட் ஆகணும் தான் ஆசையாம். ஆனா தன்னோட தாயின் விருப்பத்திற்கு ஏத்த மாதிரி தன்னோட லைஃப் ஜேர்னியை இசைக்காகவே அர்ப்பணிச்சிட்டாரு. அதை தொடர்ந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜோட மர்ஜ் ஆகி இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய மியூசிக்கல்ங்கிற பியானோ கிளாஸ்ல தன்னோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1996 இசையிலும் ஓரளவு தேர்ந்துட்டாரு. இதை தொடர்ந்து நீ இசையையே தொழிலாக எடுத்துக்கொண்டு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அந்த சஜஷனை தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தன்னோட ஆல்பங்களையுமே ரெடி பண்றாரு. அதை தொடர்ந்து அரவிந்தன் மூவியோட ப்ரொடியூசரான டி சிவா அவர்களோட முன்னாள் படத்துக்கு ட்ரைலர் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் பிடிச்சு போய் அரவிந்தன் மூவியோட ஃபுல் மூவி மியூசிக் டைரக்ஷனும் நீங்க தான் பண்ணணும்னு ரெக்வஸ்டா கேட்டிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏத்துக்கிட்டு அந்த மூவில அவர் மியூசிக் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டரா இருக்கக்கூடிய படம் தான் அது. அந்த மூவிக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணும் பொழுது அவருக்கு வயசு 16. இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும்னா 16 வயசுல மியூசிக் டைரக்டரான ஒரே இசையமைப்பாளரும் அவர் தான். தன்னோட ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால ஃபுல் எஃபோர்ட் போட்டு மியூசிக் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த படம் படு தோல்வியை தான் அடைஞ்சிருக்கு. அது தொடர்ந்து 1998 இவனோட மியூசிக் டைரக்ஷன்ல வந்த வேலை படம், அதுவும் தோல்விதான். அதை தொடர்ந்து அதே வருஷத்துல கல்யாண கலாட்டாங்கிற படமும் ரிலீஸ் ஆனது. அந்த படமுமே தொடர்ந்து தோல்வியவே அடைஞ்சிருந்துச்சு. ஆனா அதை தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ராசி இல்லாத மியூசிக் டைரக்டர்ங்கிற பேரையுமே வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளானாரு. இவருடைய மியூசிக் சொல்லப்படும் அளவுக்கு இல்லைங்கிற பேரையுமே நிறைய இடத்துல வாங்கியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் கொடுக்கறதுக்குமே யாருமே முன் வரல. அந்த டைம்ல தான் டைரக்டர் வசந்த் அவர்கள் அவருடைய மூவியான பூவெல்லாம் கேட்டு பாருங்கிற மூவிக்காக மியூசிக் டைரக்ட் பண்றதுக்காக அவரை கேட்டிருந்தாரு. யுவன் சங்கர் ராஜா அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதை தொடர்ந்து தன்னுடைய கவலைகள் அனைத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு புதுவித முயற்சியாக அந்த பாடல்களுக்கு இசையும் அமைக்க தொடங்கினாரு. அவருடைய முயற்சிக்கு ஏத்த மாதிரி அந்த படத்துல வந்த பாடல்கள் இசைகள் பேசும்படி அளவுக்கு இருந்துச்சு. மிகப்பெரிய வெற்றியையுமே கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே பாடக்கூடிய பாடல்களாகவும் இருந்துச்சு. அதுல வந்த இரவா பகலா பாடல், சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமேங்கிற சாங்ஸ் மிகப்பெரிய அளவுல வெற்றியையுமே கொடுத்திருந்துச்சு. அதை தொடர்ந்து டைரக்டர் சுந்தர் சி அவர்களோட 2 மூவி கண்டினியூஸா சைன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மூவியான உனக்காக எல்லாம் உனக்காக 1999 ரிலீஸ் ஆனது. அதை தொடர்ந்து 2000 ரிலீஸ் ஆன ரிஷிங்கிற மூவி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலனாலும் மக்களிடையே ஓரளவு பாசிட்டிவா பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அஜித் மூவியான AR முருகதாஸ் அவர்களோட டைரக்ஷன்ல தீனா மூவி சைன் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க AR முருகதாஸ் அவர்களுக்கும் சரி, யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் சரி மிகப்பெரிய திருப்புமுனை படமாகவும் இருந்திருக்கு. இந்த மூவில யுவன் சங்கரோட இசைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து 2001 அவருடைய உழைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு படி மேலனே சொல்லலாம். அதாவது செல்வராகவன் அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்த முதல் படமான துள்ளுவதோ இளமை படத்திற்கு சைன் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அன்னைக்கு இருந்த இளைய தலைமுறையினருக்கு ரொம்பவும் பிடிச்ச மியூசிக் டைரக்டரா மாறி இருக்காரு. அதை தொடர்ந்து தனுஷ் அவர்களுக்கு முதல் படமுமாகவும் அந்த மூவி இருந்திருக்கு. அந்த 3 பேர் சேர்ந்த, அதாவது யுவன் சங்கர் ராஜா, தனுஷ், செல்வராகவன் இவங்களோட 3 பேரோட கூட்டணிங்கிறது மிகப்பெரிய அளவுல வெற்றியையுமே கொடுத்திருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து பாலாவோட டைரக்ஷன்ல நந்தா படம் 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ரிலீஸ் ஆன மியூசிக் பாடல்கள் அனைத்துமே யுவன் சங்கர் ராஜா அவர்களை மட்டும்தான் சேரும். மிகப்பெரிய அளவுல பாராட்டுகள் குவிஞ்சதுன்னு தான் சொல்லணும். இந்த படம் சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனை படம்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து 2002 மௌனம் பேசியதே, அதே வருஷத்துல புன்னகை பூவேல ஃபர்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா ஸ்கிரீன்ல தோன்றின மூவின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து 2002 பாப்கார்ன், 2003 ரிலீஸ் ஆன வின்னர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் காமெடி எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு மியூசிக்மே காரணம். அதை தொடர்ந்து 2003 காதல் கொண்டேன், அடுத்ததாக புதிய கீதை, தென்னவன், குறும்பு,
புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், உள்ளம், 2004ல எதிரி, பேரழகன், 7G ரெயின்போ காலனி. இந்த படத்தோட மியூசிக் பெருமளவு பேசப்பட்டுச்சு, மிகப்பெரிய வெற்றியுமே கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து மன்மதன் படத்தினுடைய கதைகளை தொடர்ந்து மியூசிக் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து போஸ், அது 2005ல ராம் படத்துல வந்த அம்மாங்கிற சாங் இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட மொபைல் ரிங்டோனா இருக்கு. இந்த பாடல் பல அவார்ட்ஸையுமே குவிச்சு கொடுத்தது. அதை தொடர்ந்து அறிந்தும் அறியாமலும், தாஸ், ஒரு கல்லூரியின் கதை, கண்ட நாள் முதல், சண்டக்கோழி, கல்வனின் காதலி, அகரம், புதுப்பேட்டை, செல்வராகவன் தனுஷ் அவர்களோட இரண்டாவது கூட்டணியும் சொல்லலாம். இந்த டைம்ல மார்ச் 21, 2005ல யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பல வருஷம் ஃப்ரெண்டான சுஜியா சந்திரன் அவர்களை மார்ச் 21, 2005ல லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க லண்டன்ல ஃபேமஸான ஒரு சிங்கரோட மகளும் கூட. இவருடைய படங்கள் 2006லன்னு பார்த்தோன்னா பட்டியல், அழகா இருக்கிறாய், பயமாய் இருக்கிறது, கேடி, வல்லவன், திமிரு, பருத்தி வீரன், தாமிரபரணி, தீபாவளி, சென்னை 6,28,000, சத்தம் போடாதே, தொட்டால் பூ மலரும், கண்ணாமூச்சி ஏனடா, கற்றது தமிழ், வேல், மச்சக்காரன், பில்லா படம் யுவன் சங்கர் ராஜா வெற்றியை தொடர்ந்து நயன்தாராவுக்கும் சரி அஜித் அவர்களுக்கும் சரி மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்த படம்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு வெற்றிகளை தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு காத்திருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அவருக்கு திருமணம் நடந்த 2 வருஷத்திலேயே சுஜியா சந்திரன் அவர்களோட விருப்பத்தோட 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தன்னோட பர்சனல் லைஃபை ப்ரொஃபஷனலுக்கு கொண்டு வரல. அதுவே அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து 2008ல வாழ்த்துக்கள், சரோஜா, யாரடி நீ மோகினி, ஏகன், சிலம்பாட்டம், குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும், இந்த மாதிரி பல படங்களோட வெற்றியையுமே கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து 2009ல சிவா மனசுல சக்தி, சர்வம், வாமனன், முத்திரை, யோகி, பையா படத்திற்காக பல வெற்றி அவார்ட்ஸுமே குவிஞ்சது. எல்லாருக்குமே பிடிச்ச படமாகவும் இருந்தது. அந்த படத்துல மியூசிக்லயே வாழ்ந்திருப்பாருன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து தீராத விளையாட்டு பிள்ளை, கோவா, பானா காத்தாடி, காதல் சொல்ல வந்தேன், தில்லாலங்கடி, நான் மகான் அல்ல, பாஸ் என்கிற பாஸ்கரன், 16. அதை தொடர்ந்து 2011ல வானம், அவன் இவன், ஆரண்ய காண்டம், மங்காத்தா, ராஜபாட்டை, இந்த மாதிரி பல படங்களோட இசைகளுக்கு சொந்தக்காரரா இருக்காரு. அதை தொடர்ந்து பல பிரச்சனைகளோட இருந்த யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டோட செப்டம்பர் 1, 2011 அப்போ ஷில்பா மோகன் அவர்களை திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்க பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியும் முடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப நாள் நீடிக்கல, டிவோர்ஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. பல குடும்ப கஷ்டங்களுக்கு ஆளானாலுமே அந்த விஷயங்களை கருத்துல கொள்ளாம அதை தொடர்ந்து 2012ல வேட்டை, கழுகு, பில்லா 2, சமர், அமீரின் ஆதி பகவன், 3 பேர் 3 காதல், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, தில்லு முள்ளு, தங்க மீன்கள், ஆதலால் காதல் செய்வீர், பிரியாணி, அதை தொடர்ந்து தல படமான ஆரம்பம், வடகரி, வானவராயன், வல்லவராயன், திருடன் போலீஸ், அஞ்சான், பூஜை, வைராஜாவை, இடம் பொருள் ஏவல், மாஸ், யட்சன், இந்த மாதிரி பல வெற்றி படங்களையுமே கொடுத்திருக்காரு. இவ்வளவு வெற்றி படங்களை கொடுத்த யுவன் சங்கர் ராஜா அவர்கள் என்னதான் ப்ரொஃபஷனல் லைஃப்ல மிகப்பெரிய அளவுல ஜாம்பவானா இருந்தாலுமே பர்சனல் லைஃப்ல ரொம்பவும் கவலையோட தான் இருந்திருக்காரு. அந்த வகையில அவ்வளவு பிரச்சனைகளையுமே தீர்க்கும் விதமா 2014ல திடீர்னு நான் இஸ்லாம் மதத்திற்கு மாற போறேன்னு ட்விட்டர்ல ஒரு அறிவிப்பையுமே தெரிவிச்சிருந்தாரு. இந்த விஷயம் மிகப்பெரிய மாறுதலா இருந்ததுனால மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாகவும் இருந்தது. அதை தொடர்ந்து தன்னுடைய பெயர் அப்துல் ஹாலிக்னும் சொல்லியிருந்தாரு. இஸ்லாம் மதத்திற்கு மாறின விதமா 2015 ஜனவரி 1 அப்போ ஜாஃப்ரோன் நிஷா அவங்கள இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஜாஃப்ரோன் நிஷா ஒரு மலேசியா பேஸ்டு டிசைனரும் கூட. இவங்க 2 பேத்துக்கும் ஜியாங்கிற மகளும் இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு இந்த டைம்ல இருந்து தான் ஒரு நல்ல ஃபேமிலி செட் ஆனதுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து தன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைய ப்ரொஃபஷனல்லையுமே ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த வகையில 2016ல இருந்து தர்மதுரை, சென்னை 6,28,000 பார்ட் 2, யாக்கை, நெஞ்சம் மறப்பதில்லை, தரமணி, சத்தியன், கடம்பன், அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், சந்தனதேவன், செமபோதை ஆகாது, பலூன், இரும்பு திரை, பேய்பசி, பேரன்பு, பியார் பிரேமா காதல், ஓம், ஜீனியஸ், சண்டக்கோழி பார்ட் 2, மாரி 2, கண்ணை களைமானே, கழுகு 2, சூப்பர் டீலக்ஸ், NGK, சிந்துபாத், தல மூவியான நேர்கொண்ட பார்வை, ஹீரோ, அதை தொடர்ந்து சந்தனதேவன், மன்னவன் வந்தானடி, மாமனிதன், எரியும் கண்ணாடி, குருதி ஆட்டம், களத்தில் சந்திப்போம், டிக்கிலோனா, கசடத்தபர, ஆலிஸ், மாநாடு, வலிமை, சக்ரா, யுவன் பத்ரி 3,
இந்த மாதிரி தான் ரெஸ்டே எடுக்காம ப்ரொஃபஷனல்ல இசை அரசனா தான் இருந்துட்டு இருக்காரு. இவ்வளவு உழைப்புகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமா பல விருதுகளையுமே வென்றிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழக அரசு திரைப்பட விருது 2006 வாங்கியிருக்காரு. அது தொடர்ந்து 7G ரெயின்போ காலனி படத்துக்காக 2004 வருஷத்துல பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான ஃபிலிம்பேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. இது தொடர்ந்து எல்லாருக்கும் பிடிச்ச பாடலான என் காதல் சொல்ல சாங்காக பையா மூவில இருந்து 2010ல விஜய் அவார்டுமே வின் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா என்னதான் மூவிஸ்ல பல சாங்ஸ் கொடுத்து பல வெற்றிகளை குமிச்சாலுமே சோஷியல் சர்வீஸ் பண்ணும் விதமா பல இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணியிருக்காரு. சாங் ஆஃப் த யூத்காக மியூசிக் டைரக்டும் பண்ணியிருக்காரு. இந்த ஆல்பம் தமிழை தாண்டி இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி பல மொழிகளையுமே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னதான் தன்னை சுற்றி பல பிரபலங்கள் இருந்தாலுமே அவங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்காம தன்னோட உழைப்பால மட்டுமே இன்னைக்கு முன்னேறி இருக்க யுவன் சங்கர் ராஜா அவர்களோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.